கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் வாசித்திருக்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, இவ்வளோ காரியங்களை கர்த்தர் நமக்கு விலக்கி கொடுக்கும்படியாக நாம் மத்தியில் இருக்கிற நம்முடைய சகோதரன் சேவியர் அவர்கள் ஜெபிப்பார்கள். இல்லை, அந்த 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 சேவியரை பிதாவே சோத்திரமையா, நேருடைய வசனங்கள் ஆண்டவரே சோத்திரமையா, எங்களுக்குள்ள பாய்ந்து சென்று கட்டாவே எங்களை ஆண்டவரே சோத்திரமையா, நல்ல ஒரு ஒழுக்கத்துமான ஒரு வழியிலே நடத்த வேண்டும் ராஜா. கட்டாவே இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கட்டாவே கிருபை செய்யும். சகல துதிகளும் மகிமையாகவும் செலுத்துகிற அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வைக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேமி நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெத்திகளில் அடையாளம் போடு என்றார். இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள யார் தேவைப்படுகிறார்கள் என்றால், பெருமூச்சு விட்டு அழுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவை. எதற்காக? இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சபைகளிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன சொல்லுது பாருங்க. நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே அடையாளம் போடு. இப்ப எருசலேம் நகரத்தில் என்ன நடந்துச்சாமா, நடக்குதாமா? அருவருப்பு. இந்த அருவருப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதர்கள் அன்றும் உண்டு, இன்றும் உண்டு. இந்த அருவருப்புகளாம் எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போக வேண்டும், தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றும் உண்மையாய் செபிக்கிறவர்கள் இன்றும் உண்டு. வாசிங்க 8:9 வாசிங்க. அதில் 5ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இப்ப பாருங்க, இந்த அருவருப்பு நிமித்தம் முதல்ல என்ன செய்ய சொல்றாரு? பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்கள் நெத்தியில முதல்ல அடையாளத்தை போடு. இந்த அடையாளம் போட்டோம்னா என்ன சொல்றாரு? நீங்க உருவ போய் அடையாளம் இல்லாத எல்லாத்தையும் வெட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அதுல யாரெல்லாம் விட சொல்றாரு? யாரையும் விட்டு வைக்கல. இதெல்லாம் ஏன் இந்த காரியத்தை செய்ய சொன்னார் தெரியுமா? வாசிங்க 8ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 4லிருந்து வாசிங்க.
இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. அவர் என்னை பார்த்து மனுபுத்திரனே உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் எங்க இருந்துச்சாமா? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நடையில என்ன இருந்துச்சாமா? என்ன விக்கிரகம்? எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் இருந்தது. கீழே வாசிங்கள. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்கிறாய் என்று சொல்லி, இப்ப தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு தூரம் போகத்தக்கதாக இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாங்களாம்? கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகளை செய்தார்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் எப்படி அங்க இருப்பார்? கர்த்தர் எப்படிங்க அங்க இருப்பாரு? இது பழைய ஏற்பாட்டின் காலத்துல உள்ள ஆலயம். புதிய ஏற்பாட்டின் காலத்துல உள்ள ஆலயம் எது? நாம தான். ஆண்டவர் சொன்னாரு, சகல ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். யாருக்கு? சகல ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் அப்படி சொன்னார்ல. இப்ப சகல ஜனங்களுக்கும் அனுமதி இருக்குதா? ஆலயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இது ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டுக்குள்ள ஆண்டவர் சொன்னாரு சகல ஜனங்கள்னா யாரு? சகல ஜனத்துக்குன்னு தானே சொன்னாரு. ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஜெப வீட்டுக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்னுடைய ஜாதிக்காரன் மட்டும்தான் இருக்கணும், என்னுடைய ஜாதிக்காரை மட்டும்தான் இருக்கணும். வந்துட்டு போ, வேணா அந்த ஓரமாக உட்காந்துருட்டு போ. ஆனால் அங்கே அதிகாரம் செலுத்துக்கிறது கூட யாரா இருப்பாங்க? அவங்க ஜாதிக்காரன் தான் இருப்பாங்க. இது எங்க? கிறிஸ்தவத்தில் சில பிரிவுகளிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது இன்றும். அப்பா, தேவனுடைய ஆலயமாகிய உனக்குள்ள என்ன இருக்கிறது? தேவனுடைய ஆலயமாகிய உன்னை அவர் வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள உனக்குள்ள என்ன இருக்கிறது? எப்படி நீ இந்த ஏற்றத்தாழ்வுகள் நீ எல்லாம் பார்ப்பாயானால் தேவன் உனக்குள்ளாக எப்படி வாசம் செய்வார்? நீ இங்கே வேறுபாடு பார்க்கிற பொழுது உன்னை எப்படி ஒரு இடத்துல கொண்டு மொத்தமா வைக்க முடியும்? இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சபைக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் என்ன சொன்னாரு? பசியா இருக்கிறவனுக்கு போஜனம் கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. வேற என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர்? பசியா இருக்கிறவனுக்கு
போஜனம் கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. இதை காட்டில் வேற ஏதாவது வேற எங்கேயும் சொல்லியிருக்கிறாரா? ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இதை யார் கொடுக்கணும்? இல்லை, இது யார் கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கறதுக்கு எதுக்குங்கய்யா வசதி வேண்டி இருக்கு? அதான் நீங்க அந்த இதுக்கு வாங்கினீங்க. பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடு அப்படின்னா ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் இல்லை, உங்ககிட்ட வந்து நான் பசியா இருக்கிறவனுக்கு கேட்கிறவனுக்கு கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. ஆனால் இன்றைக்கு அது இல்லை. மாறாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்றால், கொடு 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 கொடுன்னு உலகம் பூரா வாங்கி வாங்கி வீட்டை கட்டுகிறான், மாளிகை கட்டுகிறான், உயர்ந்த வாகனங்களை வாங்குகிறான், உயர்ந்த வஸ்திரங்களை தரித்துக் கொள்கிறான். ஏழைகளுக்கோ உதவுவது இல்லை. ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தாரு. அவர் ஈரோடு பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஊழியத்துக்கு போயிருந்தார், வெளிநாட்டுக்கு அழைத்திருந்தார்கள், போயிருந்தார். அங்கே உள்ள அந்த சபையில் உள்ள ஒரு அம்மா ஒரு சில போட்டோக்களை காமித்து, உங்கள் இந்திய தேசத்தில் மிகவும் ஏழைகள் இருக்கிறார்களாமே, வஸ்திரத்துக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்களாமே என்று சொல்லி சில போட்டோக்களை அந்த அம்மா காமித்தாங்க. அப்படின்னா அந்த போட்டோவை கொண்டு கொடுத்தவர் அதுக்கு முன்பு ஊழியத்துக்கு போனவராங்க இந்திய தேசத்துல இருந்து. அப்போ இவர் சொன்னாராம் ஜமாலித்து கொண்டு, இல்லை எங்கள் தேசத்தில் அப்படிலாம் யாரும் வஸ்திரம் இல்லாமலாம் யாரும் இல்லை, அப்படிலாம் யாரும் கஷ்டப்படலை. எங்கள் நாட்டில் கொஞ்சம் வெயில் அதிகமாக அடிக்கிறனால அதெல்லாம் கழட்டி போட்டு ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க. அப்போ பாருங்கள், நம்மால் பூரா என்ன பண்ணுறேன், இந்திய தேசத்தில் பூராமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து போய் சொல்கிறது, அங்கேருந்து பணங்களை வாங்கிறது, இங்கே வந்து பெரிய பெரிய பில்டிங்கு கட்டுறது. ஒருத்தர் ஒரு டிவியில் போடுறாரு, பரலோகராஜ்யம் சமயமாயிருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு முதல்ல வரும். அடுத்த செகண்டு எழுந்து கட்டுவோம், வாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். எழுந்து தேவனுடைய ராஜ்யத்தை எங்கே கட்டுறா? 500 கோடி ரூபாய்க்கு கட்டிக்கிட்டு இருக்காரு. பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமயமாக இருக்கிற சொல்கிறது ரைட்டு. அடுத்த செகண்டே நிற்கிற அடுத்த இது போடுறிய, எழுந்து கட்டுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், உங்களுக்கு உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி 500 கோடிக்கு கட்டிருக்கிறார். அவர் தேவன் பிரியப்படுவாரா? அப்போ வந்து தேவன் விரும்புகிற காரியம் என்ன? சபை என்றால் எது? தேவாலயம் என்றால் எது? நாம் தான் தேவாலயம், நாம் தான் சபை. இந்த சரீரமான சபைக்கு கஷ்டப்படுகிற ஒருவனுக்கு உதவி செய்யாதவன் 500 கோடி ரூபாய்க்கு நீ கட்டடத்தை கட்டி என்னதை சாதிக்க போறாரு? தேவன் பிரியப்படுவாரா? என்று உலகம் பூரா அதை நடந்துக்கிட்டு இருக்குது. உலகம் பூரா இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இந்தியாவையும் பிடித்து கொண்டது. அங்கே அதுக்குள்ள இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரிய பில்டிங்கை கட்ட வேண்டியது, அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம், கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். இதே தான் இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடந்ததோ அதுதான் இன்றும் உலகமெங்கும் சபைகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் கீழே வாசிங்கள,
என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, சுவரிலே துவாரமிடு என்றார். நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமான இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேலுடைய சகலவிதமான நரகலான விக்கிரகங்களும் சுவரிலும் சித்திரம் தீட்டப்பட்டு இருந்தது. இவ பாருங்க, எதையுமே விடலாம். எதை விடக்கூடாதோ அதை விட்டு விட்டார்கள். எதை விட்டுருக்க கூடாது? தேவனாகிய கர்த்தரை விட்டுருக்க கூடாது. அவருடைய வழியை நீங்கள் விட்டுருக்க கூடாது. ஆனால் பாருங்க, அவரை விட்டு அதனால ரோமர்கள் எழுதின நிருபத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சிருஷ்டிகர்த்தரை தொழுது சேவியாமல். சிருஷ்டிகர்த்தர்னா யாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் அவர். அந்த சிருஷ்டிகர்த்தரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லாத்தையும் தொழுது சேவித்தாங்க. ஆனால் அந்த சிருஷ்டி கர்த்தரை தொழுது சேவியாமல், இது நீங்கள் ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பாருங்க, அவர்கள் இதே காரியத்தை செய்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. நியாயப்பிரமாணமும் அதுதான் சொல்லுகிறது, புதிய ஏற்பாடு கிறிஸ்தவமும் அதுதான் சொல்லுகிறது. உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னேண்டி உங்களுக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம். உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த மொத்த கற்பனையும் இந்த 2 கற்பனையில அடங்கிருச்சாமா. மொத்த கற்பனையும் இந்த 2 கற்பனையில அடங்கிருச்சு. அப்ப என்ன செய்யணும்? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும். தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். நீ என்னத்தை செஞ்சு வச்சாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ பாருங்க, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் உண்டாயிருக்க வேண்டியது. உங்களுக்குள்ளே மார்க்க பேதம் உண்டாயிருக்க வேண்டியது. அப்பொழுதுதான் உங்களுக்குள்ளே உண்மை உள்ளவர்கள் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். மார்க்க பேதம்னா என்ன? மார்க்கம்னா என்னது? வழி. மார்க்கம்னா வழி. இப்போ கிறிஸ்தவம் என்பது எது? மார்க்கம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம், மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம் தான். அப்படின்னா அதுதான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். தெளிவாக தானே சொல்லியிருக்குது. என்னாலே அன்றி வேறொருவன் பிதாவின் இடத்துல வரான். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு பிதாவின் இடத்துக்கு போகிறதுக்கு வழி யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அவருடைய வார்த்தை மட்டும்தான், அவருடைய வழி மட்டும்தான். இல்லை அதை விட்டு வேற ஏதாவது எழுதியிருக்குதா? புனிதரை பின்பற்றுங்கள், தேவதூரை பின்பற்றுங்கள், அவங்க தான் வழின்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்லை. அப்போ என்னன்னா இந்த மார்க்கத்தை குறித்த பேதம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போதான் யார் உண்மையுள்ளவர்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும். ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கிறிஸ்தவத்தில் வீண் விவாதம் தேவையில்லை. கிறிஸ்தவத்தில் வீண் விவாதம் பண்ணக்கூடாது. ஆனால் மார்க்க பேதம் உங்களுக்குள்ளே இருக்கணும்.
உண்மை உள்ளவர்கள் யார் என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த பேதம் இருக்கணும். நம்ம சொல்லணும் மற்றவங்களுக்கு, இயேசு கிறிஸ்து மட்டும் தாங்க வழி. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பாருங்கள். அது ஒட்டு மொத்தத்துக்கு இன்னைக்கு உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறதோ அப்படித்தான் சபைகளும் போய் கொண்டிருக்கிறது. பொருளாசை எல்லாத்தையும் பிடித்து கொண்டது. பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் பிடித்து கொண்டது. நியாயமாக சம்பாதிப்பதே இல்லை, அநியாயமாக சம்பாதிக்க வேண்டும். எல்லாத்தையும் பொருளாசை பிடித்து கொண்டது. ஆகவே ஒரு விக்கிரகத்தை வணங்கினால் மட்டும் விக்கிரக ஆராதனை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்காமல் உலகத்துக்கு கொடுத்தா அதுக்கு பேரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்காமல் அந்த நேரத்தை வேறொரு காரியத்துக்காக செலவிட்டால் அதுக்கு பேரும் விக்கிரக ஆராதனை. ஏன் நம்முடைய விசுவாசத்தை எது மேலே கொண்டு வைக்கிறோம்? கர்த்தர் மேலே வைக்காம வேறொரு காரியத்து மேலே வைக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தபடினாலுங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யார் ஆண்டவருக்கு? சொந்த ஜனம் தானே. சொந்த ஜனங்களுக்காக பாவம் செஞ்சால் விட்டுருவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த ஜனம்தான். இஸ்ரவேல் கர்த்தருக்கு சொந்த ஜனம்தான். பாவம் செஞ்சு விட்டுருவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? விட மாட்டார். என்ன பண்ணுவார் தெரியுமா? சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13:8 வாசிங்க. தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இரண்டு பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். மூன்றாம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த மூன்றாம் பங்கை அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அப்பொழுதுதான் அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் நான் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எத்தனை பங்கு மக்களை சங்கரிப்பாராமா? 3/2 பங்க சங்கரிப்பார். எங்க? இஸ்ரவேல் தேசத்துல. இஸ்ரவேல் தேசத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 90 லட்சம் பேர் இருக்காங்க. 90 லட்சம் பேர் மக்கள்ல எத்தனை லட்சம் பேரை கொல்ல போறாரு? சங்கரிக்க போனாரு. 60 லட்சம் பேர் சங்கரிக்க போறாரு. மீதி எவ்வளவு பேர் இருப்பாங்க? இந்த 30 லட்சம் பேரை என்ன பண்ணுவாராமா? அக்கினிக்கு உட்பட பண்ணுவாரு. அக்கினிக்குள்ள போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? சுத்தமாக்கினதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாரு? உட்பட பண்ணுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளணும்னா எப்படி இருக்கணும்? சுத்தமாக்கப்படணும். வெள்ளியை உருக்கிறது போல, பொண்ணை உருக்கிறது போல, புடமிடுறது போல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு சொந்த ஜனம் சென்று விட்டு விட மாட்டார். ஆகவே நான் கிறிஸ்தவன், நான் அந்த சபையை சேர்ந்தவன், நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் பரலோகத்துக்கு போய் விடுவேன் என்று பாவம் செய்து கொண்டிருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா என்ன பண்ணுவார்? புடமிடுவார்.
புடமிட்டார் ஒரு தடவை, தெரியுமா உங்களுக்கு? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி புடமிட்டார், தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு வந்துச்சு தெரியுமா? கொரோனா எதுக்கு வந்துச்சு தெரியுமா? அதுக்கு தான் வந்துச்சு. இன்னும் புடமிடுவார். இன்னும் நேற்று செய்தி வந்திருக்கிறது, கனடா தேசத்தில் மிகப்பெரிய உணவு பஞ்சம். நேற்று பேப்பரில் வந்திருக்குங்க. கனடா தேசத்திலையும் காசாவிலும் மிகப்பெரிய உணவு பஞ்சம். ஒரு பிரெட் பாக்கெட்டு 1300 ரூபாய். எவ்வளவு? 1300 ரூபா ஒரு பிரெட் பாக்கெட்டு. மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வருவதற்கு முன்பாக பஞ்சங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்குது. 1 கிலோ தக்காளி 845 ரூபாயா? எவ்வளவா? கனடாவில் காசாவில் ஒரு நேரத்து உணவுக்கு கூட வழி இல்லை. ஏன்னா யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு உணவு இல்லை. மியான்மர் தேசத்தில் பர்மாவில் அங்கே உள்நாட்டு கலவரம், பயங்கர பஞ்சம். பாகிஸ்தானில் உணவு பஞ்சம், தெரியுமா உங்களுக்கு? ஒரு ரொட்டி துண்டுக்காக வரிசையிலே காத்து நிற்கிறான். அதே போல் ஆப்கானிஸ்தானில் உணவு பஞ்சம், சிலோனில் உணவு பஞ்சம். நம்ம நாட்டை சுற்றிலும் உணவு பஞ்சம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம தேசத்திலையும் உணவு பஞ்சத்தை கொண்டு வந்துடுவாங்க போல தெரியுது. மக்கள் மேலே எல்லா வரியையும் சுமைத்து கொண்டே இருக்கிறார்கள் நாளுக்கு நாள். மக்கள் வாங்கக்கூடிய சக்தி எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஆகவே உலகளாவிய லெவலில் ஏற்கனவே தெரியும், ஆப்பிரிக்க தேசத்தில் வந்துட்டு அங்கே பட்டினியினால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை இதையெல்லாம் நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே இன்றும் பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் தேசத்தில் இன்னைக்கும் அருவருப்பான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சோதம் குமாரா பட்டணத்தில் என்ன நடந்ததோ அதே இஸ்ரவேல் தேசத்தில் இன்றும் நடக்குது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓரினை சேர்க்கை. அதுக்கு வந்துட்டு அந்த தேசம் அனுமதி. இது விக்கிரக ஆராதனை காட்டிலும் மோசமான செயல். ஆகவே அவருடைய தேசம், அவருடைய மக்கள் என்று அவர் விட்டு வைக்க மாட்டார். அவர்களையே அவர் விட்டு வைக்கிறேன்னா, ஒரிஜினல் அத்திமரத்தையே அவர் விட்டு வைக்கிறேன்னா நம்ம யாரு? நாம் ஒட்ட வைக்கப்பட்டவங்க. நம்ம காட்டு ஒளிவு மரம், காட்டு அத்தி. நம்ம அவங்க ஒரிஜினல் அத்தி மரம், நம்ம காட்டு அத்தி. இந்த அந்த ஒரிஜினல் அத்தியில் தான் கொண்டு நம்ம காட்டு அத்தியை ஒட்ட வச்சிருக்கிறாரு, ஒட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. அவர்களே அவர் விட்டு வைக்க மாட்டார் என்றால் நாம் ஏமாற்றோம். இன்னும் சொல்லப்போனால் தேவதூதர்களே அவர் விட்டு வைக்காத பொழுது, பாவம் செய்த தூதர்களை அவர் தள்ளிவிட்டது போல அவருடைய ஜனங்களை அவர் விட்டு வைக்கிறேன்னா நாம் ஏமாத்துறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் எதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது மட்டுமே, அதுக்காக மட்டுமே. அதற்கான வழிதான் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 7:3 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7:3 வாசிங்க. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளின்
முத்திரை போட்டு தீர்மளவும் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் மரங்களையும் சேதப்படுத்தார்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போதும்பா. இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் ஆண்டவர் வெட்டுறதுக்கு முன்னாடி தம்முடைய தூதர்களை அனுப்பி சங்கரிக்கு முன்னாடி முத்திரை போடுவார். யாருக்கு போடுவார்? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாத்துக்குமே, உண்மையாக இருக்கிற எல்லாத்துக்குமே முத்திரை போடுவார். இது இஸ்ரவேல் ஜனங்களோட உள்ள கோத்திரத்துக்கு மட்டும் தான் கணக்கு. நீங்கள் அதே அங்கே கீழே வாசிங்கனாக்க 9ஆம் வசனத்தை வாசிங்களே. 9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசக்காரனும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு மட்டும்தான் கணக்கு, புறஜாதியாருக்கு கணக்கு சொல்லப்படலாதான் திரளான ஜனங்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் உண்மையாக இருக்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு நாள் முத்திரை போடுவார். அந்த முத்திரை போடப்படுவது நமக்கு தெரியாது. போட்டதுக்கு அந்த பூமியின் மேலே என்ன வரும்? எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாதையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் வரும். ஆகவே நமக்கு முத்திரை போடணும்னா நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருங்கள். நீங்கள் அதற்காக ஆயத்தப்படுங்கள். வரும் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு, முதலாவது முத்திரை போடுவதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையும் நமக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை நமக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்பட்டிருக்கும். அது ஒரு உண்டு. அதற்கு பின்பு இந்த காரியமும் நடைபெறும். ஏன்னா ஒருவன், வேதவசனம் தெளிவாக சொல்லியிருக்கு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உண்மையாக இருந்தால் நமக்கு இந்த காரியம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கும். இன்றைக்கி என்ன ஒரு குழப்பம், கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன குழப்பம்? நான் அந்நிய பாஷை பேசலையே, நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேனா என்கிற ஒரு குழப்பம் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது. அந்நிய பாஷை பேசினால் மட்டுமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உங்களை உணர்த்துவார். உங்களை இப்போ பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாகி உங்களுக்கு அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, பாவத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார், நீதியை குறித்தும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார், நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். இந்த 3 காரியம் உங்களுக்குள்ளே இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நான் சபைக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போயிருப்பேன்னு சொல்லிட்டு மமதையாக பாவம் செய்து கொண்டிருந்தார் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே
ஊழியம் எத்தனை வருஷம் செஞ்சோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் எத்தனை வருஷம் இருந்தோம் என்பது முக்கியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் எப்படி இருந்தோம், நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தான் முக்கியம். நாம் பல முறை பார்த்துருக்குறோம். நியாய தீர்ப்பு நாளிலே இடது பக்கம் நிற்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவார்? இடது பக்கம் நிற்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவார்? எங்களுக்கு இதே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குப்பா, எங்களுக்கு இடது பக்கம் இருக்கிறது யார், வலது பக்கம் இருக்கிறது யாருன்னு தெரியல. நீங்கள் எப்போவுமே நீங்கள் வேதத்தில் ஒன்று வச்சுக்கோங்க, வலதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய பக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பரிசத்தில். நான் உங்கள் வலது, ஆண்டவர் சொல்றாரு சங்கீதத்தில், நான் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறேன். வலது பக்கம் வந்துட்டா தான் ஆண்டவர் பக்கம், இடது பக்கம் போயிட்டா அப்போ சொல்கிறாரு, இடது பக்கம் நிற்கிறவங்கள பார்த்து அக்கிரமி செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். வலது பக்கம் நிற்கிறவங்கள பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? உண்மையும் உத்தமும் உள்ளவர்களே. நீங்கள் யார் போகிறது யார்? கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு என்ன வேணும்? உண்மையும் உத்தமும் வேணுங்க. இந்த வலது பக்கம் இடது பக்கம் நிற்கிறவங்க சொன்னாங்களா, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அக்கிரம செய்கைக்காரனை விட்டு சரி, அதெல்லாம் இப்போ எப்படி போச்சு, அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அது அவருடைய நாம மகிமைக்கிட்டு அவருடைய நாமத்துக்காக நடந்தது. இவை செய்ய எப்படி இருந்துச்சு? பக்கத்து வீட்டுக்காரன் பட்னியாக கிடக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்? பிரியாணி சாப்பிட்டுருங்க. எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு, எல்லாத்துக்குமே விட பைபிளில் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு பைபிளில் தான் இருக்குது. அப்போ வலது பக்கத்தில் இருக்கிற பரலோகராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணுமா? உண்மையும் உத்தமமும் வேண்டும். நான் போய் ஆடுவதும் குதிப்பதும் உருளுவதும் அது இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இங்கே பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24, 24, 25. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எழும்பி கூடுமானால் ஒரு நிமிஷம் 27, 24, 25. கலகம் அதிகமாகிறது. அதான்ப்பா, கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இப்ப பாத்தீங்களா, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ என்னைக்கோ கொண்டாங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாங்க. ஏன் அவங்களை இந்த உபத்திரவம் பிடித்து கொண்டே இருக்கிறது என்றால் என்ன சொன்னாங்க? இவங்களுடைய வாக்குமூலம் என்ன? எங்கள் மேலையும் எங்கள் பிள்ளைகள் மேலையும் உலட்டும். யாருடைய இரத்தப்பழி? இயேசு கிறிஸ்து, நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலையும் எங்கள் பிள்ளைகள் மேலையும் உலகட்டும். அது தொன்று தொட்டு பிடித்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர்களை பிடித்து கொண்டு இருக்கிறது, அவருடைய வாய்மொழி. ஆகவே கர்த்தர் எதையும் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். மோசேயை கர்த்தர் விட்டு வைத்தாரா? ஒரே ஒரு காரியம், பேச சொன்னதுக்கு அடிச்சாரு.
மோசையை குறித்து ஆண்டவரே சொல்கிறாரு, மோசையை போல, கர்த்தருடைய வீட்டிலே மோசையை போல உண்மையும் உத்தமம் உள்ளவன் வேற ஒருவரையும் காணணும்னு சொல்லி மோசையை குறித்து ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த மோசையவே ஆண்டவர் விட்டு வைத்தாரா? விட மாட்டார். ஆகவே அதனால தான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய ஆண்டவர் யாரு? நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் முகதாட்சிணியம் பார்க்கிறவர் அல்ல. பாவம் செய்தால் அவர் விட்டு வைக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். காலம் சமயமாயிருச்சு. ஆகவே பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களில் சபை மக்கள்கிட்ட, ஊழிய செய்கிறவர்கள்ட்ட மனச்சாட்சி இல்லாமல் போய்விட்டது. ஒரு காலத்தில் ஒரு ஊழியம் வளர வேண்டும் என்று, ஒரு ஊழியம் உண்மையாய் நடக்க வேண்டும் என்று சகோதரன் நாங்களாம் சேர்ந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து அதற்கு பாதுகாப்புக்காக ட்ரஸ்ட்டையும் அது எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் செய்து ஒருவரை ஊழியத்துக்காக நாங்கள் அனுப்பியிருந்தோம். அவர் இடையிலே அந்த ஊழியத்தை விட்டு வந்தார். அங்கே உள்ள சபை மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். கடைசியில் 3 பேர் மட்டும் இருந்தார்கள். அந்த 3 பேரை நாங்கள் 2.5 வருஷமாக வச்சு அவர்களை வைத்து ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். அவர்களுக்குள்ளும் இடரலை உண்டாக்கி இன்றைய நாட்களில் அந்த சபை கூட்டப்பட்டு கிடக்கிறது. சபை கூட்டப்பட்டு கிடக்கிறது. ஒரு சபையை கட்டுவதற்கு, ஒரு சபையை சாதிப்பதற்கு, ஜனங்களை ரட்சிப்பது சும்மா லேசான காரியம் அல்ல. ஆனால் மனச்சாட்சியை விட்டு போட்டு இன்று ஒரு சபையை இழுத்து கூட்டி விட்டார். அப்போ ஊழிய செய்கிறவர்களுக்கோ விசுவாசிகளுக்கோ இந்த நாட்களிலே அன்பு தணிந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பேனோ. அன்பு குறைந்து போகிறதுனால், அநேகருடைய அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும். இப்போ அக்கிரமம் மிகுதி ஆகிக்கிட்டே இருக்குது. அக்கிரமம் மிகுதி ஆக 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 அநேகருடைய அன்பு தணிந்து போய்கொண்டே இருக்கும். அவர்கள் 30 வருஷமாக நடைபெற்ற ஒரு சபை இன்று பூட்டப்பட்டு கிடக்கிறது. அதுக்கு இவர்களே சொல்லியிருக்கிறார்கள், நீ இழுத்து பூட்டிட்டு போங்க, அவங்க எப்படி ஆராதனை நடத்துவாங்கன்னு பார்ப்போம். அப்போ என்ன ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறது, என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் என்ன நடக்கிறது, ஆவிக்குரிய சபையில் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளவே முடியும். ஆனால் மற்றவர்களை பற்றி நாம் சிந்தியாமல், மற்றவர்களை பற்றி நாம் பார்க்காமல், நாம் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் காணப்பட்டு தொடர்ந்து அவருடைய வார்த்தையிலே கட்டப்பட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். நீங்கள் அந்த வீட்டில் போய் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தையும் 9ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் போய் முழுசாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அருவருப்பு இது அங்கே மட்டும்தான் நீங்கள் நினைக்காதீங்க. இது இன்று கிறிஸ்தவ மக்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அதை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை உணர்த்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்கள் மக்களை குறித்து ஆண்டவரே நியாய தீர்ப்பு செய்கிற காரியத்தை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட நாங்கள் உங்களுக்கு உண்மையாய் உத்தமமாய் காணப்படணும். உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படணும். உங்கள் சத்திய வார்த்தையினால் கட்டப்படணும். உங்கள் பரிசுத்தாயின் வழிநடத்துதலிலே நாங்கள் நடத்தப்படணும். உங்கள் கரம் எப்பொழுது எங்கள் கூட இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர்
எங்களை ஆண்டு எங்களை வழிநடத்தி உங்கள் நீதியின் பாதையிலும் உங்கள் சத்திய வழியிலும் வழிநடத்தி செல்லணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தை எங்களுடைய பாதைக்கு தீபமும், எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை வாழ்க்கைக்கு வெளிச்சமுமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ராஜாவை சோதரிக்கிற வந்திருந்த உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பெற ஆசீர்வதிங்க. இன்னும் உங்களுக்குள் கட்டப்பட, இன்னும் உங்களுக்குள் வளர, இன்னும் உங்களுக்கு நல்ல கனிகளை கொடுக்க, இன்னும் ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட ஏசப்பா உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் உங்கள் பரிசுத்தாயின் வளமையில் நிரப்புங்க. உங்கள் சத்திய வார்த்தையினால் இடை கட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரே உங்கள் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் ஆண்டவரே உங்கள் சத்திய வாசனங்களை நாங்கள் கூடி தியானிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ஆலயமாகிய ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உண்மையாய் நீங்கள் வாசம் பண்ணுகிற உண்மையுள்ள ஆலயமாக எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களையும் அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுதுள்ள கர்த்தருடைய பிள்ளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.